ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம கிறிஸ்துமஸ் மரம் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எங்களோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். டிசம்பர் மாதம் அப்படின்னாலே எல்லாத்துக்குமே பொதுவா ஞாபகம் வரக்கூடிய ஒரு பண்டிகை அப்படின்னாலே கிறிஸ்துமஸ் தாங்க. அதாவது கிறிஸ்து பிறப்பு பெருவிழா தான். அந்த கிறிஸ்துமஸ்ல நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே மகிழ்ச்சியை கொடுக்கும். குறிப்பா எல்லாருடைய வீடுகள்லயுமே ஸ்டார் போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம குடில் வைத்திருப்பாங்க. குறிப்பா அந்த குடிலுக்கு பக்கத்துல கிறிஸ்துமஸ் மரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது எப்படி வந்துச்சு, அதனுடைய கதை தான் என்ன அப்படிங்கறத நம்ம இந்த பதிவுல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். ஜெர்மனில கிவி 10ஆம் நூற்றாண்டில வாழ்ந்தவர் தான் போனிபஸ் அப்படிங்கிற ஒரு பாதிரியார். இந்த பாதிரியார் ஊர் ஊரா செஞ்சு மத பிரச்சாரம் செஞ்சுட்டு வருவாராம். ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஓக் அப்படிங்கிற ஒரு மரத்தை வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. இந்த செயல் இந்த பாதிரியாருக்கு கடும் கோபத்தையே ஏற்படுத்திருக்கு. இதனால அந்த மரத்தையே வெட்டி வீழ்த்திட்டாராம். ஆனா மறுபடியும் அந்த மரம் அதே இடத்துல வளராம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தினுடைய வேரையே பெயர்ந்து அப்புறப்படுத்திட்டாராம். ஆனா அங்க நடந்தது வேற ஒரு நிகழ்வா இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த மரத்தை எந்த இடத்துல இருந்து அவர் வெட்டி வீழ்த்தினாரோ அதே இடத்திலேயே சில தினங்கள்லயே ஓக் மரத்தினுடைய கஞ்சு வளர்ந்து துளிர் விட ஆரம்பிச்சுச்சான். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு உள்ளேயே அந்த மரம் பழைய மரத்தை போல உயரமா வளர்ந்து மிகவும் கம்பீரமா எழுந்து நின்றுச்சாங்க. இத பார்த்த மக்கள் எல்லாருமே இயேசு எப்படி இறந்து உயிர் தெழுந்தாரோ அதே போல இந்த மரமும் மீண்டும் உயிர் தெழுந்து அவ்வளவு உயரமா வளர்ந்திருப்பதை பார்த்து அதை மீண்டும் வணங்க தொடங்கியிருக்காங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர் தெழுதலினுடைய அடையாளமாகவும் பார்க்க தொடங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில பாதிரியார் போனிபஸ் ஒரு நாள் தன்னுடைய ஊழியத்தை முடிச்சிட்டு அந்த வழியா வரும்போது தான் வெட்டி போட்ட அதே இடத்துல மறுபடியும் ஒரு மரம் வளர்ந்து இவ்வளவு கம்பீரமா நின்றதை பார்த்து அதனுடைய அடியில முழந்தாள் படியிட்டு வணங்க தொடங்கியிருக்காரு. இதனாலதான் கிறிஸ்துவ வழிபாட்டிலேயே 10ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த ஓக் மரம் ஒரு உயிர்ப்பின் அடையாளமாக இடம்பெற ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு மார்ட்டின் லூதர் கிங் இவரு ஒரு கிறிஸ்துமஸ் கால பனி நாள்ல நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்துல ஒரு பச்சை மரங்கள்ல சிறு சிறு பனிகள் படர்ந்து இருந்துச்சாம். இதனால அந்த மரம் மிகவும் பிரகாசமான ஒளியோடு ஒளிர்வதை பார்த்திருக்காரு. இதனால அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, ஒரு பீர் மரத்தை எடுத்து அந்த மரங்களினுடைய கிளைகள்ல எல்லாமே மெழுகுவர்த்திகளால அலங்காரம் செஞ்சிருக்காரு. இந்த மரத்தை கிறிஸ்து பிறப்பு விழாவில் பயன்படுத்தியிருக்காரு. இப்படிதான் இந்த கிறிஸ்துமஸ் விழாக்கள்ல இந்த மரங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த முறை நடைமுறைக்கு வந்ததாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஜெர்மானியர்கள் தான் இந்த கிறிஸ்துமஸ் மரத்தையே முதல்ல தங்களுடைய வீடுகளுக்குள்ள அனுமதித்து கிறிஸ்துமஸ் பிறப்பு விழாவை மிகவும் சிறப்பாக கொண்டாடியதாகவும் கூறப்படுது. தொடக்கத்துல இந்த கிறிஸ்துமஸ் மரம் தலையிலாதான் தொங்கவிடப்பட்டு கொண்டாடப்பட்டதாம். குறிப்பா இந்த கிறிஸ்துமஸ் மரத்தினுடைய கிளைகள் சிலுவை அடையாளத்தை கொண்டிருப்பதுதான் இந்த கிறிஸ்துமஸ் மரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பாக கருதப்படுது. குறிப்பா இந்த கிறிஸ்துமஸ் மரம் முக்கோண வடிவத்துல காணப்படுது. இதன் மூலமாக தந்தை மகன் தூயாவி அப்படிங்கிறத கடவுளினுடைய இந்த 3 விதங்களை வெளிப்படுத்தக்கூடிய விதமாகவும் அமைந்திருக்குது. இப்படிதான் கிறிஸ்து பிறப்பு விழாவில் கிறிஸ்துமஸ் மரங்கள் சிறப்பு இடத்தை பிடித்திருக்குதுங்க. சரி, இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல வீடியோக்களை காண எங்களோட யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.